வணக்கம், நான் ரஞ்சனி. கதைக்களத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். வில்லன் அப்படின்னாலே நல்ல உடல் பலத்தோட முகத்துல கோபம் கொப்பளிக்க அடி தடின்னு இருக்கிறவங்கள தான் சொல்லுவோம். ஆனா இதுல எந்த குணமுமே இல்லாம சாதாரண உடல் தோற்றத்துல சிரிச்ச முகத்தோட இருந்துகிட்டு சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு சத்தமே இல்லாம வில்லத்தனம் செய்யறவங்கள வில்லாதி வில்லன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி மகாபாரதத்துல பயங்கரமான வில்லாதி வில்லனான சகுனியை பத்தி தான் இப்ப தெரிஞ்சுக்க போறோம். வாங்க சகுனியோட கதைக்குள்ள பயணிப்போம். மகாபாரத போர் நிறைவடைகிறது. போர்ல வீரமரணம் அடைஞ்சவங்களுக்கு மனசாந்தி அடைய ஒரு பெரிய யாகம் நடத்துறாங்க. அப்போ கிருஷ்ணர் யாகத்தில் முதல் வேண்டுதல் யார் பெயர்ல நடத்துறீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு தர்மர் குலத்தோட தோன்றுதலுக்கு காரணமா இருந்த பீஷ்மரோட பெயர்ல தான் நடத்துறோம் அப்படின்னு சொல்றாரு. வீரமரணம் அடைஞ்சவங்களுக்கு நடத்துற யாகத்துல முதல் பாகம் சகுனியோட பேர்ல தானே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர். இத கேட்டு பாண்டவர்கள் அதிர்ந்து போறாங்க. குலத்தையே அழித்த பாவி சகுனிக்கா முதல் மரியாதை? பீஷ்மரை விட சிறந்தவனா சகுனி அப்படின்னு கேட்டு தங்களோட அதிருப்திய வெளிப்படுத்துறாங்க. அதுக்கு கிருஷ்ணர், ஆம், சகுனி அதற்கு தகுதியானவன் தான் அப்படின்னு சொல்றாரு. வீர மரணம் என்பது போர்க்களத்தில் எதிரியுடன் நேருக்கு நேர் நின்று மோதி உயிர் துறத்தல் என்பதல்ல. தான் கொண்ட கொள்கைக்காக எத்தகைய தியாகங்களையும் புரிந்து எத்தனை தடைவரினும் தகர்த்து தன் லட்சியம் நிறைவேறிய பின் கடமை முடிந்ததென தன் உயிர் துறப்பதுதான் வீர மரணம். இதில் பீஷ்மரை விட உயர்ந்தவன் சகுனியே அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர். அதற்கு தர்மன், பீஷ்மரோட குறிக்கோள் போர்ல கௌரவர்களை வெற்றி பெற செய்வது, அது நிறைவேறவில்லை. அதே போல சகுனியோட லட்சியம் பாண்டவர்களான எங்களை அழிப்பது, அதுவும் நடக்கவில்லையே கிருஷ்ணா. பிறகு எப்படி சகுனி வெற்றி பெற்றவனாவான் அப்படின்னு தர்மர் கேட்கிறாரு. போரில் உடன் பிறந்தவர்கள், பெற்ற பிள்ளைகள் என எல்லோரையும் இழந்து நடைப்பிணமாக நீங்கள் வாழ்ந்து வருகிறீர்கள். இன்னுமா சகுனியின் ஆசை நிறைவேறவில்லை என்று சொல்கிறீர்கள்? கிருஷ்ணர் கேட்ட கேள்வியில உள்ள உண்மையை தாங்க முடியாம தலை குனிந்து நிக்கிறாங்க பாண்டவர்கள். அப்போது அர்ஜுனன் கிருஷ்ணர் கிட்ட, கிருஷ்ணா, அப்படி பார்த்தாலும் சகுனியோட லட்சியம் எங்களை அழிப்பதை விட கௌரவர்களுக்கு வெற்றியை தேடி தருவதுதானே, அது நடக்கவே இல்லையே கிருஷ்ணா அப்படின்னு கேக்குறாரு. இதுக்கு கிருஷ்ணர் சிரித்தாரு. எதை நினைச்சு தன்னோட வாழ்வை சகுனி ஆரம்பித்தாரோ அதை முடித்தே சென்றார். கௌரவர்கள் மட்டுமல்ல, உங்கள் ஒட்டுமொத்த குலத்தையும் வேறறுப்பதே சகுனியின் நோக்கம். ஒருபுறம் 100 எதிரிகள், மறுபுறம் 5 எதிரிகள். உங்கள் 5 அழிப்பதாக சொல்லியே பல செயல்கள் மூலம் தனது 100 எதிரிகளையும் உங்கள் மூலமே அழித்து உங்களையும் தடைப்பிடமாக மாற்றினான் சகுனி. இதை கேட்டு அத்தனை பேரும் ஸ்தம்பித்து போனாங்க. திருதராஷ்டர் கோபத்துல பாம்புன்னு தெரியாம பால் வாத்துட்டேனேன்னு உடைஞ்சு போய் அழுகிறாரு. அதுக்கு கிருஷ்ணர், சகுனி பாம்பல்ல, அடிப்பட்ட புலி. கண் எதிரிலேயே தன் குடும்பத்தினர் ஒவ்வொருவராய் உணவின்றி உயிர் துறப்பதை பார்த்திருந்த சகுனி அதற்கு காரணமான உங்கள் குலத்தையே அழிக்க நினைத்தான். அதற்காகவே உயிர் வாழ்ந்த சகுனி உங்கள் எல்லாரையும் விட நல்லவனே அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர். என்ன சொல்கிறாய் கண்ணா? எங்கள் குலத்தால் சகுனியின் குடும்பம் அழிந்ததா? இதை நம்ப முடியவில்லையே, திருதராஷ்டர் ஆதங்கத்தோட கேக்குறாரு. அப்போது கிருஷ்ணரோட மனசுல சகுனியோட கடந்த கால வாழ்க்கை படமா விரிஞ்சது. சகுனியும் அவரோட மொத்த குடும்பமும் சிறைசாலையில அடைக்கப்பட்டிருக்காங்க. இதுக்காக நம்ம சிறை வைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றது சகுனிக்கே தெரியல. தன்னோட தந்தை கிட்ட போய் கேட்க நினைக்கிறாரு. தந்தையே, நாம் என்னதான் தவறு செய்தோம்? எதற்காக பீஷ்மர் நம்மை அழிக்க துணிந்தார்? என் சகோதரி காந்தாரியை கூட அவர் வந்து கேட்டதால் தானே மனம் முடித்து கொடுத்தோம். ஏன் நமக்கு இந்த முடிவு அப்படின்னு கேட்டாரு சகுனி. அதுக்கு சகுனியோட தந்தை சுலபன் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. காந்தாரியின் ஜாதகப்படி அவளது முதல் கணவன் இறந்து போவான் என்றிருந்தது. இதனால் ஒரு ஆட்டுக்கிடாயை அவளுக்கு சாஸ்திரப்படி திருமணம் செய்து அதனை பலியிட்டோம். அதன் பின் சில காலம் கழித்து அவளுக்கு இரண்டாவதாக திருதராஷ்டிரன் மனம் முடித்து வைத்தோம். இது பீஷ்மருக்கு தெரிந்தவுடன் கோபப்பட்டார். நம் விளக்கத்தையும் கேட்கவில்லை. ஆடாகவே இருந்தாலும் அது பலியானதால் காந்தாரி ஒரு கைம்பெண் என்று அவளை என் குலத்தில் கட்டி வைத்து என் குல பெருமையை அழித்து விட்டீர்களே என்றார். நீங்கள் வெளியில் இருந்தால் உங்களால் அந்த ரகசியம் வெளிப்பட்டு அதனால் உலகமே நாளை என் குலத்தையே கேவலமாக பேசும் என பொங்கி எழுந்தார் பீஷ்மர். உம்மை சிறையில் அடைத்து தன் தர்மத்தை நிலைநாட்ட தினமும் ஒரு கைப்பிடி உணவு தருகிறார். அதை நாங்கள் உண்ணாமல் தியாகம் செய்து உனக்கு அளிக்கிறோம். இன்று உன் சகோதரர்களும் இறந்து விட்டார்கள். தற்பொழுது உன்முன் உயிரோடு இருப்பது நான் மட்டுமே. சகுனி தனக்கு முன்னாடி கை நீட்டி விரல்கள் விரித்து கண்மூடி அமர்ந்திருக்கிற தந்தை சுலபனை பாக்குறாரு. இந்த கைகள் தானே என்னை வாரி அணைத்தது. இந்த கைகள் தானே எனக்கு வாள் வீச கற்றுத்தந்தது. இதன் விரல்களை என் கையாலேயே வெட்ட வேண்டிய நிலை வந்ததே.
இடையில் இருந்த தன்னோட குரு வாளால ஒவ்வொரு விரலா வெட்டினா சகுனி. அவனோட தந்தை வலி தாழாமல் உதடு கடித்து சத்தம் வராமல் வாய் மூடி கண்கள் தெரிக்க அமர்ந்திருந்தாரு. கண்கள் திறந்தான் சுபலன். எதிரே கண்ணீரோடு அமர்ந்திருந்த மகனை பார்த்தான். மகனே சகுனி, எவ்வளவு அழகான குடும்பம் நமது. காந்தாரி என்ற அழகு மகள், வீரத்திற்கு இலக்கணமாக 3 புதல்வர்கள், அதில் இளையவனாய் நீ. இன்றோ அனைவரையும் இழந்து அனாதையாக நிற்கின்றோம். இதோ இன்னும் சிறிது நேரத்தில் நானும் இறந்து விடுவேன். நீ இருக்க வேண்டும். நம் குலத்தையே அழித்த பீஷ்மரின் குலத்தை ஒட்டுமொத்தமாய் வேறிருக்க நீ இருக்க வேண்டும். அதனாலேயே எங்கள் அனைவருக்கும் இந்த சிறையில் அளிக்கப்பட்ட ஒரு பிடி உணவை உனக்கே தந்து ஒவ்வொருவராய் இறந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் ஒவ்வொரு இறப்பையும் நேரில் கண்ட உன் கண்கள் நாளை பீஷ்மரின் குலத்தில் ஒவ்வொருவரின் இறப்பையும் கண்டு மகிழ வேண்டும். அதற்கு காரணமாக நீயே இருக்க வேண்டும். தன் தந்தை சுலபன் சொல்றது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த சகுனி, அவ்வளவு பலம் என்னிடம் இல்லையே தந்தையே அப்படின்னு கேக்குறான். மகனே, உன் பலம் உடல் வலிமை சார்ந்ததல்ல, மன வலிமை சார்ந்தது. இதை உன் புத்தியின் வழியே பிரயோகப்படுத்து. திட்டங்களால் எதிரிகளை தகர்க்க முயற்சி செய். எவரையும் நேரடியாக எதிர்க்காதே. வேறு எவரையாவது தூண்டிவிட்டு நீ நினைப்பவரை அழி. சந்தர்ப்பத்திற்கு காத்திரு. குழப்பங்களை உண்டாக்கு. நிர்மூலமாக்கு உன் எதிரிகளை. இன்றிலிருந்து சகுனி என்ற பெயருக்கு இதுதான் பொருளாக இருக்க வேண்டும். வெட்டியின் விரல்களை தாயக்கட்டைகளாக செய்து வைத்துக்கொள். எந்த எண்ணை நினைத்து உருட்டினாலும் அந்த எண்ணாக நான் வந்து விடுவேன். தகுந்த நேரத்தில் இதை பயன்படுத்திக் கொள்வதுதான் உன் திறமை. எந்த குலத்தின் பெருமை நம்மால் கெட்டுவிடும் என எண்ணி நம்மை சிறையில் அடைத்து பீஷ்மர் அளித்தாரோ இந்த குலத்தையே நாசம் செய்வதுதான் உன் வாழ்க்கை லட்சியமாக இருக்க வேண்டும் என்றார் சுலபன். உன்னை உயிர்ப்பித்தது நம் குலத்தை வளர்க்க அல்ல, பீஷ்மரின் குலத்தை அழிக்க. எனவே அன்பு, பாசம், கருணை, நன்றி, நேசம் என எதையுமே நெஞ்சில் கொள்ளாமல் வெறுப்பு, பழி, வஞ்சம் என இவைகளை மட்டுமே மனதில் கொள் என்றார் சுலபன். சொல்லும் போதே சுலபனோட கண்கள் இருள ஆரம்பிச்சது. தன்னோட உயிர் தன்னை விட்டு பிரிய போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாரு. தன்னோட ஒட்டுமொத்த உயிர் சக்தியையும் தன்னோட இன்னொரு கைக்கு கொண்டு வந்தாரு. தன்னோட வாளை எடுத்து சகுனியோட பின்கால வாளினோட பின்புறத்தால அடித்து உடைத்தாரு. வலி தாழாமல் சகுனி அலறினான். அதிர்ந்து போன சகுனி வலி தாழாமல், தந்தையே, என்ன காரியம் செய்கிறீர்கள்? நாள் முழுவதும் என்னை ஊனமாக்கி விட்டீர்களே. ஆள் தாங்கி தாங்கி நான் நடப்பதை பார்த்து என்னை அனைவரும் ஏளனம் செய்வார்களே. ஒரு தந்தை மகனுக்கு செய்யக்கூடிய காரியமா இது என்று கோபத்துடன் கேட்டான் சகுனி. மகனே, என்னை மன்னித்து விடு. இனி உன்னை பார்க்கும் எவரும் ஏளனமாகவே பார்க்க வேண்டும். அது உன் நெஞ்சில் கேவலமாக பதியும். கோபத்தையும் வெறுப்பையும் அவர்கள் மேல் உண்டாக்கும். அது நெருப்பாய் உன் மனதில் பரவும். அதனாலேயே எவரிடத்திலும் உன்னால் அன்பு கொள்ள முடியாது. நீ வேதனையுடன் இனி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை ஏளனம் செய்யும். அந்த ஏளனமே அவர்கள் அழிவிற்கு காரணமாகும். உன்னுடைய இந்த இழிவு நிலைக்கு காரணம் பீஷ்மர் அல்ல, அவர் காக்க நினைத்த இந்த குலம்தான். இதை அழிப்பதே உன் நோக்கம் மகனே. அதை அழிப்பேன் என எனக்கு வாக்கு கொடு. இதை கூறிக்கொண்டிருக்கும் போதே சுலபனின் உயிர் பிரிந்து விட்டது. தன் தந்தையின் முகம் பிடித்து சகுனி அலறிய சத்தம் பீஷ்மரின் காதுகளிலும் கேட்டது. ஆனால் அது தன் குலத்தின் அழிவிற்கான ஆரம்ப சங்கோசை என்பதை அவர் அறியவே இல்லை. இப்படியோ சிறையிலிருந்து தப்பித்தான் சகுனி. காலம் ஓடியது. தந்தையின் எண்ணப்படியே கௌரவர்களோடு உறவாடி பாண்டவர்களை எதிரியாக்கி பீஷ்மர் காத்து நின்ற குலத்தினை அழித்து தானும் களத்தில் மாண்டான் சகுனி. சகுனியோட இறந்த காலம் கிருஷ்ணரோட மனசுல ஓடிட்டு இருந்தது. கிருஷ்ணா, சொல், எதற்காக சகுனி என் குலத்தை அழித்தான் அப்படின்னு திருதராஷ்டிரரோட குரல் கேட்கவே கிருஷ்ணர் நிகழ்காலத்துக்கு வந்தாரு. அது எனக்கும் பீஷ்மருக்கும் மட்டுமே தெரிந்த ரகசியம். அது இருக்கட்டும், நான் கூறியது போல் சகுனிக்கு முதல் பாகம் தர முடியுமா, முடியாதா அப்படின்னு கேட்டாரு கிருஷ்ணர். போரை வெல்ல நாம் செய்த அதர்மங்கள் எல்லாம் தர்மங்கள் ஆகும் போது அவன் கொண்ட லட்சியம் வெல்ல சகுனி செய்த செயல்களும் தர்மங்களே அப்படின்னாரு கிருஷ்ணர். ஆண்டவர்கள் கிருஷ்ணர்கிட்ட, பரந்தாமா, நீங்கள் கூறி அதை மறுத்த அவப்பெயர் எங்களுக்கு வேண்டாம். இந்த யாகத்தின் முதல் பாகம் சகுனிக்கே தரப்படும் அப்படின்னு சொன்னாங்க. சகுனியோட கதை முடிவடைது. சகுனியோட கதையை கேட்டபோது அவர் தரப்பு நியாயங்களும் தெரிய வந்தது. ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கு. அந்த கதையில ஒவ்வொருத்தவங்களுக்கான நியாயமும் இருக்கு. கத்தியை தீட்டாத புத்தியை தீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழமொழி சகுனிக்கு சரியாவே பொருந்தி இருக்கு. குற்றம் பண்ணாம, ஆக்ரோஷப்படாம, தனக்கு நடந்த அநீதிகளுக்கு சத்தமே இல்லாம பதில் சொல்லியிருக்காரு. இதுல இவங்க சரி அவங்க தப்பு அப்படின்னு சொல்றதை விட அவரவர் நியாயம் அவரவருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.